பிரச்சனை பெருசாக தெரிஞ்சதும் இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய நபரான திருநாவுக்கரசை கைது செய்யாம ஏதோ 3 பேரை கைது பண்ணி கணக்கை முடிக்க பார்த்தாங்க. ஆனால் சிபிஐ விசாரணையில் பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர்களால் தான் நடத்தப்பட்டது தெளிவாக சொல்லிடுறாங்க. இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி நீங்க பேசுறது கேட்டுதான் தம்பி உட்காருங்க, அவங்க விளக்கம் சொல்லட்டேன். பேச முடிச்சிடுறேன். உட்காருங்க, விளக்கம் சொல்றோம். நீங்க சிஎம், நீங்க உட்காருங்க. சிஎம் பதில் சொல்லி முடிக்கட்டு. நான் உட்காருங்க, உட்காருங்க, நீ உட்காருங்க. சிபிஐ விசாரணையில பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர் நடக்கிறாங்கன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இவங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே ஆடிச்சு. இதனாலதான் நான் போய் சொன்னேன், பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னேன். இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கெல்லாம் இப்ப பேட்ஜ் அணிஞ்சிக்கிட்டு வந்து உட்கார்றாங்க. இப்ப பேட்ஜ் அணிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்து மட்டும் போயிட்டாங்க பாதியில. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர் தன் பொறுப்பையும் தகுதியும் மறந்து பேட்ஜ் அணிந்து வந்து அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகவும் தயாராக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு.